எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். நம்ம யூஸ்வலாக வீட்டில் ரசம், சாம்பார், குழம்பு இதெல்லாம் செய்யும்போது சைடில் தொட்டு சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஒரு பொரியல் செய்வோம். ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு சிம்பிள் பட் ரொம்ப டேஸ்டியான கோவக்காய் பொரியல் தான் செஞ்சு காட்ட போகிறேன். யூஸ்வல் கோவக்காய் பொரியல் மாதிரி இல்லை, இதில் கொஞ்சம் ஒரு ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு நம்ம செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். முதல்ல 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலையை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணும். ஸோ இப்போ பேன் வச்சுட்டு கொஞ்சம் சூடு பண்ணியிருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு நான் வந்து கடலைப்பருப்பை போட்டுடுறேன். அடுத்து வேர்க்கடலை. ஸோ இந்த பொரியலில் அந்த ஸ்பெஷல் டேஸ்ட் வந்து இந்த கடலைப்பருப்பும் வேர்க்கடலை பவுடர்னால தான். ஸோ அதை தான் ஃபஸ்ட்டு நம்ம இப்போ வறுத்துட்ருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் நல்லா வறுபட்டுருச்சு, கலர் நல்ல பொன்னிறமாக இருக்குது. இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம். ஸோ இது நல்லா ஆறிடுச்சு. மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு நம்ம இப்போ இதை நல்ல பவுடராக அரைச்சிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா அரைஞ்சிருச்சு. ஸோ நல்ல மையான அரைக்கலை, ஓரளவுக்கு நல்லா அரைஞ்ச பிறகு இதை எடுத்து நம்ம மாற்றி வச்சுக்கலாம். ஆக்சுவலி நிறைய பேர் நீங்கள் வந்து இந்த மாதிரி உடன் ஸ்பூன்ஸ்லாம் நீங்கள் எங்கே வாங்குறீங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போலாம் நம்மளுக்கு வந்து எக்ஸிபிஷன்ஸ் போனீங்கன்னா அங்கேயே இந்த மாதிரிலாம் விற்கிறாங்க. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பவுடர் அரைச்சி வச்சாச்சு. அடுத்து நம்ம தாளிக்கிறது தான். ஸோ நல்ல ஒரு கடாய் இல்லைனா இந்த மாதிரி ஒரு டீப் பேன் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் சூடாகட்டும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பேன்ஸ், கடாய்ஸ் இதெல்லாமே எங்கே வாங்குறீங்கன்னு கேட்டிருந்தீங்க. அந்த லிங்க்கெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை பார்த்து நீங்கள் ஆன்லைனில் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி பாட்ஸ் அண்ட் பேன்ஸ் எல்லாமே. ஸோ இப்போ பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரகம். இதை 3த்தையும் ஃபஸ்ட்டு போட்டுட்டு ஜஸ்ட் லைட்டாக அது மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கடுகு கொஞ்சம் வெடிக்கணும். வெடித்த பிறகு மற்ற இன்க்ரீடியன்ஸை நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போது கொஞ்சம் பெருங்காயத்தூள், ஸ்டவ் லோவில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள். அடுத்து ஒரு பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கினது சேர்க்குறேன். ஸோ வெங்காயத்தை சேர்த்துட்டு கொஞ்சம் அப்படி வதக்கிடுங்க. இப்போ நான் வந்து இதில் அடுத்தது பூண்டை தட்டி போட போகிறேன். இதில் கிட்டத்தட்ட ஒரு 15 பூண்டு பல் இருக்குது. எனக்கு அந்த பூண்டு ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். ஸோ பேசிக்காக என்னோடய சமையல் பார்த்தீங்கன்னா என்னோடய நிறைய ரெசிபீஸில் நான் வந்து நிறைய பூண்டு சேர்ப்பேன். இந்த ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அது ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. ஸோ பூண்டை தட்டி இதில் போட்டுடலாம். பூண்டெல்லாம் அப்படி அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக தட்டி போட்டால் தான் அங்கே நல்ல ஃப்ளேவர் இருக்கும். போட்டுட்டு ஒரு தடவை அப்படியே ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. வெங்காயம் ரொம்ப வதங்க தேவையில்லை. அடுத்தது நம்ம கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டு அடுத்தது கோவக்காவை போட்டுக்கலாம். ஸோ கொஞ்சம் கருவேப்பிலை அப்படியே போட்டுடுறேன். அடுத்து கோவக்காவை போட்டுடலாம். ஸோ கோவக்காய் பார்த்தீங்கன்னா நான் அப்படி நீளமாக நறுக்கியிருக்கேன், 4ஆக நறுக்கியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இந்த ஷேப்பில் நறுக்கலாம், இல்லைனா ரவுண்டாக கூட நறுக்கலாம், அது உங்கள் இஷ்டம். ஸோ இந்த ஷேப்பில் நறுக்குனிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மசாலா ஃப்ளேவர்ஸ் எல்லாமே நல்லா இதில் ஒட்டி டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த ரெசிபி செய்யும்போது ஐ வுட் ப்ரிஃபர் நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா இட் வில் பி பெட்டர். சரிங்களா? ஸோ இப்போது இந்த கோவக்காவை போட்டுடலாம். இதில் கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோ காய் இருக்குது. ஸோ காயை போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கணும். ஸோ நான் ஃப்ளேம் ஹையில் வச்சு தான் அதை செய்கிறேன். ஸோ இது ஆக்சுவலாக இது ஒரு சில்லியான விஷயந்தான். நம்மளுக்கு வந்து எப்படி வெண்டைக்காய் சாப்பிட்டா நம்மளுக்கு மெமரி பவர் ஜாஸ்தியாகும், ரொம்ப நல்லதுன்னு சொல்கிற மாதிரி சின்ன வயசில் எனக்கு இது சொல்லியிருந்தாங்க. எனக்கு அது உண்மைன்னு இல்லைன்னு எனக்கு தெரியும். கோவக்காய் நிறைய சாப்பிட்டா ரொம்ப கோவம் வரும்னு சின்ன வயசில் அதை நம்பிட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது சும்மா சொல்கிறாங்கன்னு. ஸோ ஆக்சுவலி பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்ச காய் இன்ஃபேக்ட் வெஜிடபிள்ஸில் 1 கோவக்காய் தான். ஸோ கோவக்காய் சாப்பிட்டா கோவம்லாம் வராதுங்க. இப்போ கோவக்காயிலேயே நம்ம நிறைய டிஷ்ஷஸ் செய்யலாம். பட் அதில் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக தான் நம்ம செய்யணும்.
ஸோ இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு கோவக்காய் கறி ஒன்று செஞ்சுருந்தேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் மிஸ் ஆயிருந்தீங்கன்னா அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். அது ஒரு நல்ல சைட் டிஷ், சப்பாத்திக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். அண்ட் யூஸ்வலாக நம்ம வீட்டில் செய்கிறது ஒரு பொரியல், ஒரு சப்ஜி இந்த மாதிரி தான், இல்லைன்னா ஒரு ஃப்ரை, நல்லா அந்த மாதிரி தான் செய்வோம் கோவக்காயில். சிச்சோ காயெல்லாம் பறக்குது, கோவக்காய்க்கே கோவம் வந்துருச்சு, ரொம்ப அறுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ ஒரு 5 minutes ஆயிடுச்சு. அடுத்து நான் வந்து 1 டீஸ்பூன் உப்பு போட போகிறேன். உப்பு காரம் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ இதில் வந்து 2 டீஸ்பூன் காரம், அதாவது மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஆஹா, மிளகாத்தூள் போட்ட உடனே அந்த கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ மிளகாத்தூள் மஞ்சத்தூள்லாம் இப்போ நம்ம கோவக்காயில் நல்லா கோட் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்ற போகிறேன், ஒரு 1/4 கப். ஜஸ்ட்டு லைட்டாக அப்படி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ பேனை க்ளோஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேம்லேயே ஒரு 10 minutes காய் நல்லா வேகட்டும். ஸோ ஒரு 5 minutes ஆயிடுச்சு. நம்ம காய் வெந்துருச்சான்னு பார்த்து செக் பண்ணிடலாம். சூடு, ஹாட். ஸோ இப்போ வந்து தண்ணியெல்லாம் முக்கால்வாசி எல்லாமே வற்றிடுச்சு. இன்னும் கொஞ்சம் அந்த மாய்ஸ்சர் இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்ச நேரம் நான் வந்து இதை வதக்க போகிறேன். ஸோ எனக்கு இது கொஞ்சம் ட்ரையாக இருந்தால் நல்லாயிருக்கும். காய் வெந்துருச்சான்னு செக் பண்ண போகிறேன். நல்லா வெந்துருச்சு. ஸோ காய் நல்லா வெந்துருச்சு, நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ காய் வெந்துருச்சான்னு ஜஸ்ட் செக் பண்ண போகிறேன். நல்லா சூடாக இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உப்பு காரம் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா சூடாக இருக்குது, வாயில் போட்டால் பொத்திடும். காய் நல்லா வெந்திருக்கு, ஆனால் இன்னும் கொஞ்சம் உப்பு போடணும். ஸோ நான் இன்னும் கொஞ்சம் உப்பு போட போகிறேன். ஸோ இப்போ நான் இதில் இன்னும் 1 டீஸ்பூன் உப்பு சேர்க்க போகிறேன். இப்போ ஃபைனலாக இந்த அரைச்சி வச்ச பவுடரை இதில் சேர்த்துடலாம். ஸோ பவுடர் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு இன்னொரு 5 minutes இதை நல்லா வதக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பவுடர் வந்து கோவக்காய் பீசஸ் எல்லாத்தையும் நல்லா கோட்டாயிருக்கு. ஸோ ஒரு 5 minutesக்கு மேலேயே நான் லோ ஃப்ளேமில் அப்படியே லைட்டாக வதக்கியிருக்கேன். பிகாஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பவுடர் போட்ட பிறகு அது நல்லா கோட் ஆகணும். அண்ட் கலர் கூட நல்லா மாறி இருக்குது. ஃப்ளேவர்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ இந்த அருமையான கோவக்காய் பொரியல் ரெடி. அடுத்தது டேஸ்டிங் தான். ஸோ இந்த பொரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது நீங்கள் வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது நீங்கள் வந்து எலுமிச்சை சாதம், தேங்காய் சாதம், தயிர் சாதத்துக்கு எல்லாமே சைட் டிஷ்ஷாக கூட தொட்டு சாப்பிட்லாம். கோவக்காய் பொரியல் செஞ்சாச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்க வேண்டாமா? ஸோ இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். சூப்பராக இருக்குது. இதில் உப்பு, காரம், அப்புறம் அந்த பூண்டு ஃப்ளேவர் செம்மையாக இருக்குது. ப்ளஸ் அந்த பவுடர் வேறு போட்டோம் இல்லையா, அது ஹைலைட்டுங்க. இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணோம். வீட்டில் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அஃப்கோர்ஸ் உங்களுக்கு கோவக்காய் ரொம்ப பிடிக்கும்னா இது நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. ரைட் நவ் நான் இது ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்த வாரம் இதே மாதிரி இன்னொரு நல்ல ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now. So you can place your orders on 21frames.in.